தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலக கோப்பையை தோத்த இந்திய அணி அடுத்ததா T20 வேர்ல்டு கப்புக்கு பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க. குறிப்பா விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் T20 வேர்ல்டு கப்ல விளையாடுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் அளிச்சிருக்காரு முன்னாள் இந்திய வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். என்ன நடந்திருக்கு, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற இருக்க 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட கேப்டனா யார் இருக்க போறாங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஸ்குவாட்ல இருப்பாங்களா அப்படிங்கிறது இந்திய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 5 முறை IPL கோப்பையை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மா இதுவரைக்கும் இந்திய அணியோட கேப்டனா இருந்து எந்த ஒரு ICC தொடர்லையுமே வின் பண்ணி கொடுக்க முடியல. அதோட மட்டும் இல்லாம 2022 T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா, KL ராகுல், புவனேஸ்வர் குமார்னு முக்கியமான சீனியர் வீரர்களே சொதப்பலான இடத்துல ஈடுபட்டாங்க. இந்தியாவோட தோல்விக்கு அதுவும் முக்கிய காரணமா அமைஞ்சது. இதன் காரணத்தினாலதான் அவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஹர்திக் பாண்டியா தலைமையிலான புதிய இளம் படையை 2024 T20 உலகக்கோப்பை தொடருக்காக BCCI தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு T20 உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலியோட ஆட்டத்தை மறக்கவே முடியாது. பயங்கரமா விளையாண்டாரு, கடைசி மூச்சு வரைக்கும் போராடினாரு. இதனால ரோஹித் சர்மாவை விடவும் விராட் கோலி கண்டிப்பா இந்திய அணியில இருந்தாகணும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களோட மிகப்பெரிய எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச 2023 உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. விராட் கோலியை பொறுத்த அளவுக்கு மொத்தமா 765 ரன்கள் எடுத்திருந்தாரு. ரோஹித் சர்மா 500 ரன்களுக்கு மேல குவிச்சிருந்தாரு. ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்க காரணத்தினால இவங்க ரெண்டு பேருமே T20 உலகக்கோப்பை தொடர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி இந்திய அணியில இருக்கிறது அவசியமான ஒண்ணு, அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரோஹித் சர்மாவுமே நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கிறாரு. ஏன்னா 2023 உலகக்கோப்பை தொடர்ல அதிரடியா சிறப்பா விளையாண்டிருக்காரு. இந்திய அணிக்காக சிறந்த தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. இதனால IPL தொடர்லயுமே சிறப்பா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மாவே முன் வந்து T20 உலகக்கோப்பை தொடர்ல விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா யாராலையும் நோ சொல்லவே முடியாது. கண்டிப்பா ரோஹித் சர்மா உலகக்கோப்பை தோல்வியால மனம் முடிஞ்சிருப்பாரு. இதனால ICC கோப்பையை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட மிகப்பெரிய விருப்பமா இருக்கும். 2007 T20 வேர்ல்டு கப்ல இருந்த அவரு கண்டிப்பா இன்னொரு T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி T20 வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத விரும்புவாரு. 13 மாதங்களுக்கு முன்பு T20 வேர்ல்டு கப்ல அசத்தின அவரு இப்போ வரைக்குமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இதனால விராட் கோலி உறுதியா தயாரா இருந்தாரு அப்படின்னா அவரை நீக்கவே முடியாது. ஒருவேளை கேப்டன்சி நீங்க ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவரோட ஃபிட்னஸை பாருங்க அப்படின்னு சொல்லி சீகா பயங்கரமா பேசியிருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. 2024 T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்தியா ஸ்குவாட்ல இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.